ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ஈஸியான சுவையான மோர் குழம்பு ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு நான் 1 கப்பு தயிர் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு. அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 வரமிளகாய், 1 ஸ்பூன் உளுந்து, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம், சிட்டிகை வெந்தயம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தேவையான பொருட்கள் இவ்வளோ மட்டும்தான். ஃபஸ்ட்டு இப்போ தயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு 1/4 தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அடிச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். இது போல் நான் அடிச்சிட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ மோர் குழம்பு தாளித்து விட்டுறலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மோர் குழம்பு. திருப்தியாக சாப்பிடலாம் இது செஞ்சு. நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுக்கெலாம் திடீர்னு சலிப்பாக இருக்கும், இல்லைனா செய்கிறதுக்கு லேட் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் இது நம்மளுக்கு கை கொடுக்கும். சின்ன குழிக்கரண்டியில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் உளுந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ உளுந்து கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உளுந்து லைட்டாக பொரிஞ்சதுமே கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகத்துக்கு அப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வெங்காயத்தையும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த மோர் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் எல்லாமே சூப்பராக இருக்கும். திருப்தியாக சாப்பிடலாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கூடவே மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். கம்மியாக எடுக்காதீங்க. இப்போ நம்ம அடித்து வச்ச ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்ச தயிரை இது கூட ஆட் பண்ணி அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வாட்டி தான் தயிரை சேர்க்கணும். இப்போ எடுத்துடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சுவையான ஈஸியான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மல்லித்தலை ஆட் பண்ணும், என்கிட்ட இல்லாததுனால நான் ஆட் பண்ணல. பொடி பொடியாக மல்லித்தலை கட் பண்ணி அதையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஈஸியான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.